ரயிலில் இருந்து இன்று இல்லத்திற்கு திரும்பி விடுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்போடு 2 நாள் காத்திருந்தவர்கள் இன்றைய தினம் வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத காட்சிகளில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கு. ராமசுந்தரம், இப்போ இயல்பு வாழ்க்கை அப்படின்றது தண்ணீர் கிடைப்பது, அதை தாண்டி மின்சாரம் கிடைப்பது, சிக்னல் கிடைப்பது, இப்போது இயல்பு நிலை இந்த பகுதிகளில் திரும்பிடுச்சா? ஏன்னா நிறைய பேரை தொடர்பு கொள்ள முடியலை, ரயிலில் இருக்கக்கூடிய 1-2 பேருக்கு தான் சிக்னலே கிடைச்சது அப்படின்னாங்க. இப்போ இயல்பு நிலை எப்படி இருக்குது? ஏற்கனவே தூத்துக்குடியில் அதிக கனமழை தான் நேற்று தினமும் பெய்தது. தூத்துக்குடி அதே போல் அந்த ஏரல், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் முற்றிலுமே தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பிஎஸ்என்எல் முற்றிலுமே சில இடங்களில் கிடைக்காமலே போனது. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய சேவைகளும் சில இடங்களில் முற்றிலுமே கிடைக்காம போனது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிக்னலும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த சிக்னலை வைத்து தான் அவர்கள் இங்கிருந்து வெளியிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு தகவல் சொல்லி கூடுதலாக ஏதாவது பொருட்கள் கூட கொண்டு வர சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தொலைத்தொடர்புங்கிறது மிகவும் மோசமாக தான் இருக்கிறது. தண்ணீர் நேற்றைய தினமே அணைகளில் குறைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீரும் அளவும் தற்போது படிப்படியாக தூத்துக்குடி நோக்கி வரக்கூடிய தண்ணீரின் அளவும் குறைந்து கொண்டிருக்கிறது. சிறுவைகுண்டம் அணையில் தற்போது வரைக்கும் வரக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மழை பிடிக்க தொடங்கியிருக்கிறது. அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையாக பார்க்கிறோம். மழை இந்த பகுதியில் பிடிக்க தொடங்கியிருக்கிறது. மழை பெய்ய தொடங்கியதன் நிலை தான் ஒரு மோசமான நிலைக்கு உண்டாக்கும். ஏன்னா மழை பெய்தால் இங்கே இருக்கக்கூடிய அருகில் உள்ள இந்த குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரோட வரத்து அதிகமாகி அந்த தண்ணீர் ஊருக்குள்ள சூழ்ந்து அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லக்கூடிய இங்கே உள்ள பகுதி மக்கள் சொன்னது என்னன்னா, தாதனூத்துக்கு முன்னால் உள்ள பகுதியில் உள்ள தாதன்குளம் பகுதிக்கு முன்னால் உள்ள அந்த பகுதியில் தண்ணி வரல. ஏன்னா இங்கே வரக்கூடிய தண்ணி அனைத்துமே இருந்தாலும் இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய நம்ம மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. உணவுப் பொருட்கள் தயாராக இருக்கு. தொடர்ந்து உணவுப் பொருட்கள் தயாராக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். குடையை பிடித்து பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளையே நேராக பார்க்கலாம். அந்த ரயில் தண்டவாளத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவரையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பகுதியை வரக்கூடிய நபர்களுக்கு தண்ணீர் இல்லை உள்ள சொன்னாங்க. அந்த இதுலயும் பொதுமக்கள் கூடுதலா நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கி இங்கிருந்தும் உணவுப் பொருட்களும் தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களும் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள், வீடுகளில் உள்ள இளைஞர்கள் தண்டவாளத்திலேயே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். அந்த நம்ம பார்க்கக்கூடிய காட்சியிலே தெரியும். இங்க உள்ள பொதுமக்களே தண்டவாளத்துல அந்த உணவுப் பொருட்கள், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவர்களையும் கொண்டு சென்று ஏத்தால வரக்கூடிய நபர்களுக்கு இங்க இருந்தே உணவு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லி அதையும் கொண்டு சென்றிருக்காங்க. தண்டவாளத்துல 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நம்ம பார்க்கக்கூடிய தெரிகிறது. 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து கொண்டுதான் இருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்தால் அந்த ஏற்கனவே கால்வாயில அறிவிக்கப்பட்ட இடங்கள்ல தொண்டு, அதாவது அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு கீழ் உள்ள பகுதியெல்லாம் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில தான் தண்ணீர் அதிகமா சேரும்னு சொல்லுவாங்க. இந்த நபர் இருக்காங்க நம்ம கிட்ட, அவங்களையும் கேட்கலாம். வண்டி எப்படி தொடர்ந்து ரயில் தண்டவாளத்தின் வழியாகவே நடந்து வரக்கூடிய பயணிகள் உணவு உண்டு அங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு சென்று தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நிகழ்ச்சியான தருணங்களையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.